بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நமது தஸ்ஹீஹு திலாவா பாடத்தில் அஹ்காமுன் நூன் ஸாக்கினா வத் தன்வீன், அதாவது சுக்கூன் செய்யப்பட்ட நூன், அதை போன்று தன்வீனுடைய சட்டங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். இதில் இந்த வாரம் அதனுடைய இறுதி சட்டமாக இஹ்ஃபா உடைய சட்டத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். இஹ்ஃபா என்று சொல்லும் பொழுது மறைத்தல் என்ற பொருளை கொண்டது. அதாவது நாம் எதனை மறைக்கிறோம் என்று பார்த்தால், அதனுடைய பரிபாசையில் தஜ்வீதுடைய கலையில் நாம் பார்க்கும் பொழுது சுக்கூன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்வீனுக்கு பின்னால் இஹ்ஃபாவுக்கென்று உரிய 15 எழுத்துக்கள் இருக்கின்றன. 15 எழுத்துக்கள். அந்த எழுத்துக்களில் ஏதாவது ஒன்று சுக்கூன் பெற்ற நூன் அல்லது தன்வீனுக்கு பின்னால் வருமாக இருந்தால், அந்த சுக்கூன் பெற்ற நூனை நாம் மறைத்து அதற்கு அடுத்து வரக்கூடிய எழுத்தில் மறைத்து உன்னாவுடன் நாம் ஓத வேண்டும். இதனுடைய எழுத்துக்கள் இங்கே தரப்பட்டிருக்கிறது. கம் ஜாத ஷக்ஸுன் கத் ஸமா தும் தய்யிபன் ஸித் ஃபீ துகன் ஸாலிமா என்ற இந்த பைத்தில் 2 பைத் அடிகளிலும் முதல் எழுத்து, அந்த அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளில் உள்ள முதல் எழுத்து தான் அந்த 15 எழுத்துக்களும். தா சா ஜீம் தால் தால் ஜா சீன் ஜாய் சீன் ஷீன் ஸாது வாது வா வா ஃபா காஃப் காஃப். இந்த 15 எழுத்துக்களிலும் ஏதாவது ஒன்று வருமாக இருந்தால் நாம் அந்த நூனை மறைத்து ஓத வேண்டும். இந்த உதாரணத்தை பார்க்கும் பொழுது நமக்கு அது தெளிவாக புரியும். உதாரணத்தை பாருங்கள். இங்கே சாதுக்கு உதாரணம் தரப்பட்டிருக்கிறது. முதலில் மன்சூரா, இங்கே மீமுக்கு பின்னால் சாது வந்திருக்கிறது. நூனுக்கு பின்னால், சுக்கூன் பெற்ற நூனுக்கு பின்னால் சாது வந்திருக்கிறது. இப்படி சாது வரும் பொழுது நாம் என்ன செய்வோம்? அந்த நூனை நாம் ஆரம்பத்தில் நாம் கற்றுக்கொண்டதை போன்று, படித்ததை போன்று, அதாவது நூன் 2 இடங்களில் இருந்து வெளிவருகிறது. ஒன்று வாய் நாவுடைய நுனிப்பகுதி, முற்பற்களின் மேல் பகுதியில் அந்த நாவு இணைந்து நூன் வெளிவருகிறது. மொழிந்து பாருங்கள். அன் அன் நா நூ நீ என்று சொல்லும் பொழுது அந்த நாவுடைய நுனிப்பகுதி அங்கே படுகிறது. அடுத்ததாக நூனையும் மீமையும் மொழியும் பொழுது மூக்கு உட்பகுதியில் இருந்து உன்ன ராகம் வெளிப்படுகிறது. ஆகவே இந்த 2ம் சேர்ந்துதான் இந்த எழுத்துக்கள் வெளிவருவதாக நாம் பார்த்தோம். ஆகவே இப்படி இஹ்ஃபாவுடைய சந்தர்ப்பத்தில் வாயில் இருந்து வெளிப்படக்கூடிய அந்த பகுதியை மறைத்து மூக்கில் இருந்து வெளிப்படக்கூடிய அந்த உன்னாவை மட்டும் மிகுதமாக வைத்து நாம் மொழிய வேண்டும். உதாரணமா இந்த இடத்தில் பாருங்கள். மன்சூரா என்று மொழிந்தால் நாம் வாயில் இருந்து வெளிப்படக்கூடிய பகுதியை மட்டும் தான் மொழிந்தோமே ஒழிய மூக்கால் இருந்து வரக்கூடிய பகுதியை மொழியவில்லை. அது சற்று குறைவாக மொழியப்படுகிறது. மாறாக இதனை பூர்த்தியாக அந்த உன்னாவுடன் ராகத்துடன் நாம் மொழிய வேண்டும். உதாரணமாக மன்சூரா, அதே போன்று அன்சத்தூக்கும் என்று மொழிய வேண்டும். அதே போன்று தன்வீனுக்கு உதாரணம் தரப்பட்டிருக்கிறது. பாருங்கள். ரீஹன் ஸர்ஸரா, ரீஹன் ஸர்ஸரா. இங்கே அந்த ஹாவுக்கு தன்வீன் வந்திருக்கிறது. அந்த தன்வீனுக்கு பின்னால் சாத் வந்திருக்கிறது. சாத் இஹ்ஃபாவுடைய எழுத்து. ஆகவே அந்த தன்வீனில் இருக்கக்கூடிய அந்த நூனை நாம் சாதில் மறைக்க வேண்டும். அதாவது அதை எப்படி மறைப்பது என்பதை நாம் பின்னால் வரக்கூடிய அந்த தெளிவில் பார்க்க முடியும். இப்படி ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் இங்கே உதாரணம் தரப்பட்டிருக்கிறது. வஅன்ஸிர்ஹும் மன் ஸல்லதி. அதே போன்று இங்கே
என்ற அந்த தன்மீனுக்கு பின்னால் தா வந்திருக்கிறது. இப்படி ஒவ்வொரு எழுத்துக்கு பின்னால் சுக்கூன் பெற்ற நூனுக்கு பின்னால் இந்த எழுத்துக்கள் வந்தால் வாயில் இருந்து வரக்கூடிய அந்த பகுதிகள் அங்கே மொழியப்படாமல் உண்ணா மட்டும் செய்யப்பட்டு அடுத்த எழுத்துக்கு நாம் தாவி அதனை மொழிய வேண்டும். அதனை அடுத்து வரக்கூடிய அந்த தெளிவில் நாம் பார்க்க முடியும். அதாவது இந்த அதாவது இஹ்ஃபாவுடைய அடையாளங்களுக்கு முன்னால் அடுத்த இதை பார்க்கலாம். அடுத்த இதுக்கு அதாவது ஒரு இஹ்ஃபா செய்யும் பொழுது நாம் எப்படி அதனை நாம் மொழிய வேண்டும், கவனிக்க வேண்டிய விடயங்கள் பாருங்கள். இங்கே இரண்டாவது எழுத்து மொழியப்படும் இடத்திற்கு சமீபமாக வாயை அமைத்தல். அதாவது உதாரணமா பாருங்கள், மீஷர்ரி நாம் என்ன சொல்கிறோம், மீஷர்ரி என்று சொல்லும் பொழுது மின் என்று மின் ஷர் என்று சொல்லும் பொழுது நாவு அதனுடைய நுனிப்பகுதி முட்பற்களின் மேல் பகுதியில் பட்டுதான் வெளிப்படுகிறது. மின் என்று சொல்லிவிட்டால் நாம் நூன் வெளிப்படக்கூடிய இடத்துக்கு நாவை கொண்டு செல்லக்கூடாது. இந்த இஹ்ஃபாவுடைய சந்தர்ப்பத்தில் இரண்டாவது நூனுக்கு பின்னால் வரக்கூடிய இடத்துக்கு சமீபமாக நாவை வைத்துக் கொள்ள வேண்டும், அந்த எழுத்தை மொழிவதற்காக வேண்டி. இதான் பாருங்கள், சொல்லும் பொழுது நாவு ஷீன் வெளிப்படக்கூடிய நாவுடைய நடுப்பகுதிக்கு நடுப்பகுதி தயாராக இருக்கிறது ஷீனை மொழிவதற்கு. அதே போல மன்சூரா சொல்லும் பொழுது நாவு அந்த கீழ்பற்களின் சாது வெளியாகக்கூடிய அந்த இடத்துக்கு சமீபமாக நிற்கிறது. ஆனால் நாம் அங்கே அழுத்தம் கொடுத்து விடக் கூடாது. அழுத்தம் கொடுத்து விட்டால் இஹ்ஃபாவுடைய சட்டத்தை அது உடைத்து விட்டு இவ்ஹாருடைய சட்டத்துக்கு போய்விடும். உதாரணமாக பாருங்கள், மன்சூரா மன்சூரா என்று சொன்னார். மன்சூரா அங்கே நூன் மொழியப்படுகிறது. அப்படி வாயில் இருந்து வரக்கூடிய பகுதி மொழியப்படக்கூடாது. மாறாக அந்த பகுதி மறைக்கப்பட வேண்டும். ஆகவே அப்படி மறைப்பதாக இருந்தால் நாம் நாவை நூனுக்கு அடுத்து உள்ள எழுத்துக்கு சமீபமாக அதனை மொழிவதற்கு தயாராக ஆயத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இஹ்ஃபாவுடைய சரியான மொழிச்சல் வெளிப்படும். இன்று அநேகமானவர்கள் என்ன செய்கிறார்கள், அதாவது வித்தியாசமான சம்பந்தம் இல்லாத ஒரு உச்சரிப்பை உச்சரிப்பார்கள். உதாரணமாக மே ஷர் என்பார்கள், மே என்பார்கள். மே என்று சொல்லும் பொழுது அந்த நாவு ஷீன் வெளிப்படக்கூடிய இடத்துக்கு சமீபமாக இருப்பதற்கு மாறாக அங்கே மேல் நோக்கி செல்கிறது, அதனுடைய இடத்தில் இருப்பதில்லை. ஆகவே ஒவ்வொரு எழுத்துக்களும் எந்த இடத்தில் இருந்து வெளியாகிறதோ அந்த இடத்துக்கு நாவை கொண்டு செல்ல வேண்டும். உதாரணமாக வேறொரு எழுத்துக்கு பாருங்கள், அல்திர்ஹும் என்று சொல்லும் பொழுது அந்த ரால் வெளிப்படக்கூடிய அந்த இடத்துக்கு சமீபமாக நாவு தயாராக இருக்க வேண்டும். இப்படி இருக்க வேண்டும். அதே போல அடுத்ததாக மூக்கிலிருந்து பூர்த்தியான உன்னராகம் வெளிப்படுதல். போல என்று அந்த ராகம் பூர்த்தியாக வெளிப்பட வேண்டும். அதே போன்று நூன் வெளியாகும் இடத்தில் ஒன்றான நாவின் பகுதியில் இருந்து நூன் வெளியாகும் இரு இடங்களில் ஒன்றான நாவின் பகுதி திறந்து இருப்பதால் வாயிலிருந்து சிறிய சப்தம் வெளிப்படும். அதாவது இந்த இஹ்ஃபாவை நாம் மொழியும் பொழுது நாம் கூறினோம், அந்த நூனுக்காக வேண்டி நாம் அழுத்தம் கொடுக்காமல் அந்த நாவை நூனுக்கு அடுத்து உள்ள எழுத்தின் சமீபமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறினோம். அப்படி இருக்கும் பொழுது பாருங்கள், நாவு அழுத்தம் கொடுக்காமல் அங்கே இடைவெளி இருக்கும். அப்படி இடைவெளி இருப்பதினால் வாயில் இருந்து வெளிப்படக்கூடிய அந்த நூனுடைய சிறிய ஒரு பகுதிதான் சப்தம் தான் வெளியே வரும். நாம் சற்று நுணுக்கமாக அவதானித்தால் சிறிய ஒரு பகுதியை வெளியே வரக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், நாம் நூனுக்காக வேண்டி நாவை அழுத்தம் கொடுக்காமல் நூனுக்கு அடுத்த உள்ள அந்த எழுத்தின் சமீபமாக நாவை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி வைத்துக் கொள்ளும் பொழுதுதான் இஹ்ஃபாவுக்கென்று உரிய நாம் நபி தொடக்கம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் எப்படி படிப்படியாக நாம் அந்த குர்ஆனை மொழிச்சல் மூலமும் மொழிவது மூலமும் எழுத்து வடிவத்திலும் நாம் அடைந்து கொண்டு வந்தோமோ அதே விதத்தில் நாம் சரியாக மொழியக்கூடிய ஒரு நிலைமையை அடைந்து கொள்ள முடியும். ஆகவே இதை மிக கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இதனுடைய அடையாளமாக தஜ்வீத் குர்ஆன்களை நாம் பார்க்கும் பொழுது நூனுக்கு மேலால் சுக்கூன் வைத்திருக்க மாட்டார்கள். அடுத்த எழுத்துக்கு
சத்து வைத்திருக்க மாட்டார்கள். அதாவது நூன் தன்வீன் இரண்டு தன்வீனை பொறுத்தவரையில் இரண்டு ஹரகத்களும் அடுத்தடுத்ததாக இருக்கும். அடுத்த எழுத்துக்கு சத்து வைக்கப்படாமல் இருக்கும். இப்படி அடையாளம் வித்தியாசமாக காட்டியிருப்பார்கள். சுக்கூன் பெற்ற நூனுக்கு அடுத்ததாக வருவதற்கு அடையாளமாக சுக்கூன் பெற்ற நூனுக்கு மேலால் சுக்கூன் இருக்காது, அடுத்த எழுத்துக்கு சத்து இருக்காது. இப்படி வித்தியாசமாக தஜ்வீத் குர்ஆனில் அடையாளம் காட்டியிருப்பார்கள். அந்த உதாரணத்தை எடுத்து பாருங்கள். அந்த உதாரணத்தில் இதனை நாம் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு போங்க. உதாரணமா மன்சூரா என்று சொல்லும் பொழுது இங்கே பாருங்கள், நூனுக்கு சுக்கூன் கிடையாது, சாதுக்கு சத்தும் கிடையாது. அந்த சத்து என்று சொல்வதற்கு காரணம் நாம் இதனுடைய வரைவிலக்கணத்தில் இந்த இஹ்ஃபா என்று சொல்வது இவ்ஹாருக்கும் இத்காமுக்கும் மத்தியில் இருந்து வெளிப்படக்கூடிய ஒரு சப்தம் என்பதாக நாம் அதில் குறிப்பிட்டிருக்கிறோம். அதாவது இவ்ஹாருக்கும் இத்காமுக்கும் மத்தியில் இருந்துதான் இஹ்ஃபாவுடைய சப்தம் வெளிப்படுகிறது. அதாவது இஹ்ஃபாவுக்கும் இவ்ஹாருக்கும் ஒரு வகையில் ஒரு தொடர்பு இருக்கிறது. அது என்ன தொடர்பு என்று சொன்னால், இரண்டு எழுத்துக்களும் தனிப்பட்ட முறையில் வெளிப்படுகிறது. அதாவது நாம் பாருங்கள், சொல்லும் பொழுது மீமையும் நூனையும் நூனுடைய மூக்கு சம்பந்தமான பகுதியை மொழிந்திருக்கிறோம், ஆனால் சாதை மொழியவில்லை. அவ்வாறென்றால் இந்த நூனுடைய பகுதியை நாம் வேறாக மொழிந்திருக்கிறோம். என்று மன்சூரா என்று சொல்லும் பொழுது அங்கு அடுத்ததாக நாம் என்ன செய்கிறோம், அந்த சாதை மொழிகிறோம். ஆகவே ஒவ்வொரு எழுத்துக்களையும் வேறாக மொழிவதற்கு இவ்ஹார் என்று சொல்லப்படும். அப்படி வேறாக மொழிவதற்கு இவ்ஹார் என்று சொல்லப்படுகிறது. ஒரே இடத்தில் இருந்து இரண்டு எழுத்துக்களை மொழியும் பொழுது, ஒரே இடத்தில் இருந்து நாவை அசைக்கும் பொழுது அது இத்காமுக்கு தோதுவாகிறது. ஆகவே அந்த இரண்டு தன்மைகளும் இந்த இஹ்ஃபாவில் இருக்கிறது. நாம் என்ன செய்கிறோம், இரண்டு எழுத்துக்களையும் வெவ்வேறாக மொழிகிறோம். அதே போன்று இரண்டாவது எழுத்துக்கு முதலாவது எழுத்தில் இருந்து இரண்டாவது எழுத்தை தாண்டி மூன்றாவது எழுத்தின் பால் தாவி அதே இடத்தில் இருந்து நாவை நாம் உயர்த்துகிறோம். ஆகவே இத்காமுக்கு ஒப்பாகிறது. இந்த வகையில் தான் இவ்ஹாருக்கும் இத்காமுக்கும் மத்தியில் இருந்து வெளிப்படக்கூடிய ஒரு தன்மை என்பதாக நாம் இதனை வரைவிலக்கணத்தில் சுற்றி காட்டி இருக்கிறோம். ஆகவே அடையாளத்தை பாருங்கள். இங்கே மன்சூராவில் சாதுக்கு சத்தில்லை, நூனுக்கு சுக்கூன் கிடையாது. அன்சத்துக்கும் அவ்வாறுதான். அதே போல ரீஹன் சர்சரனை சொல்லும் பொழுது அந்த இரண்டு ஹரக்கத்துகளும் அடுத்தடுத்ததாக இருக்கும். ஒன்றுக்கு மேலால் இன்னொன்று இவ்ஹாரை போன்று இருக்காது. ஆக இந்த வகையில் இதனுடைய இந்த சட்டங்களை நாம் இன்னும் சிலதை மீதம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நேரம் நெருக்கடியாக இருப்பதன் காரணமாக எதிர்வரக்கூடிய வாரங்களில் அதனை நாம் இன்ஷா அல்லாஹ் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். வல்ல இறைவன் அவனுடைய திருவேதத்தை அவனுக்கு பொருத்தமான முறையில் ஓதி அமல் செய்து அடையக்கூடிய வாய்ப்பினை அனைவருக்கும் தர வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா